அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தனி மனிதனை பற்றி நாம என்ன சொன்னாலும் அது கற்பனை தான். அது மிதமிந்திய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அவன் இப்படிப்பட்ட குணமுடையவன், அவன் இவ்வளவு குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரன் என்பதாக சொல்லக்கூடிய அத்துணை வார்த்தைகளும் ஒன்று கற்பனையாக இருக்கும் அல்லது மிதமிந்தியதாக இருக்கும். அதே போன்று இந்த மார்க்கத்தின் விஷயத்துல, தூய இஸ்லாத்தினுடைய விஷயத்துல மக்களுடைய பார்வைகள், மக்களுடைய பேச்சுக்கள், இந்த இஸ்லாம் பயங்கரவாதம், இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் சில நபர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கல என்பதாக பேசக்கூடிய வார்த்தைகள் துணையும் கற்பனை தான். இந்த ஹதீஸின் அடிப்படையில நாம இந்த மார்க்கத்தை தெளிவாக நம்மளால விளங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபீ அலா ஷத்தாத் இப்னு ஹுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ திட்டமாக அல்லாஹ் கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன், தான் படைத்த ஒவ்வொரு படைப்பின் மீதும் இரக்கத்தை அல்லாஹ் எழுதிவிட்டான். நபி அவங்க சொன்னாங்க, ஃபைதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லத, நாம தனக்கான மாமிசத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக அறுக்கப்படக்கூடிய ஆடாக இருக்கட்டும், இன்ன பிராணிகளாக இருக்கட்டும், எந்த பிராணிகள் அறுத்தாலும் அதனை அழகான முறையில் அருங்கள். வைதா தபஹ்தும் ஃபஅஹ்சினு திபஹத, அதனை அறுக்கும் பொழுது அழகான முறையை கொண்டு அதனை அருங்கள் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் எல்லா உயிரினங்கள் மீதும் இரக்கத்தையும் கருணையையும் அல்லாஹ் எழுதியிருக்கிறான். இரக்கத்திற்கும் கருணைக்கும் பாத்தியப்பட்ட மார்க்கத்தை யார் உடைய வார்த்தையின் மூலமாகவும் நாம் இதை குறைவாக எடை போட முடியாது. வல்லோன் அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக விளங்கக்கூடிய நசீபை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.